வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 3/8/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2/8/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுப்பா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்கு. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா, இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. டிஆர்கேஎல் மட்டும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். வேறு எதுவும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. டிஆர்கேஎல் அது வந்து நம்மளுக்கு உண்மையாக, அதாவது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ரிசல்ட்டுன்றதுனால அதில் நம்மளுக்கு வின்னிங் வர்றது அமௌண்ட்டு வித்ட்ராவும் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம்ப்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5/4/5. தென் 5/4/5க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் B4ல் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதில் நம்மளுக்கு 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. அதுவும் போர்டு வைஸாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த வின்னிங் கிடைக்கல. அது டபுள்ஸில் 5ஆம் நம்பர் வந்ததுனால நம்மளுக்கு வேறு எந்த வின்னிங் கிடைக்கல. 4ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்திருந்தால் கூட கொஞ்சம் நல்ல ஒரு வின்னிங்காக வந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்த நம்பர் எதுவும் வரல. 5ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 9/6/2. இந்த 9/6/2க்கு பார்த்திங்கன்னா 9/6 கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6/9 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 6/9/5, 6/9/7. இதில் வந்து 7க்கு பவர் 2. இதில் வந்து பவரில் மிஸ் ஆகிடுச்சு. 9/6 ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏபி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மெயினாக வந்து நம்மளுக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக நம்ம எதிர்பார்த்ததில் 6ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதில் நம்மளுக்கு 6 மணிக்கும் ஒரு ஆல் போர்டு ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணி பார்த்திங்கன்னா 014. இதுலேயும் பார்த்திங்கன்னா 4ம் 0வும் போர்டு வைஸாக அப்படியே ஏசியில் மாறி வந்திருக்குது. நம்மளுக்கு ஏபிபி சிஎஸ்சியில் சேர்த்து கொடுத்துருந்தாலும் மாறி தான் வந்திருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா 4/0 அப்படின்றது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பருக்கு பதிலாக 1ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி இதுலேயாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 4/0 2 நம்பருமே உள்ளே வந்திருக்குன்பா. 2ல் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2 நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, சூப்பராக இன்றைக்கி வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றையை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி நண்பா. நம்மளுக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து ஆல் போர்டுமே வெற்றி வந்திருக்கு. 3 ஷோவுக்குமே ஆல் போர்டு வெற்றி வந்திருக்கு. சூப்பராக அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம சேனல் மூலமாக ஆல் போர்டை ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்தீங்கன்னா வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நண்பா. அடுத்து பாருங்கள் 3/8/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6/0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8/5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4/2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபி சிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 6/8/6/4, 8/4, 8/2, 5/4, 5/2. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6/8/4, 6/8/2, 6/5/4, 6/5/2, 0/8/4, 0/5/2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6/4. 6/4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2 5 2 1, 7 8 7 5, 8 1 8 4. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 8 1 2 8 4, 2 5 1 2 5 4, 7 8 1 7 5 4. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 4. 8 4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 0. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7 2 7 9, 6 2 6 9, 6 5 2 5. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 2 5 7 2 0, 7 9 5 7 9 0, 6 2 5 6 9 0. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7. 5 7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நம்ம கேசிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 4 4 8 8 2 2 9 9 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய்.